வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் பத்மநாதன் பிரதாப். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தோட்டத் தொழிலாளர்களின் 1000 ரூபாய் கொடுப்பனவில் மாற்றமில்லை. அரசாங்கம் உறுதியான நிலைப்பாட்டில். கொரோனா கொத்தணியில் நேற்றைய தினம் 737 பேர் இணைவு. மரண எண்ணிக்கை 287 அதிகரிப்பு. இந்திய கடற்றொழில் பிரச்சினையை தீர்க்க 3 அடங்கிய குழு. மாரவில மணல் அகழ்வு குறித்து கண்டறிய விசேட குழு ஒன்று விஜயம். ரஞ்சன் பல்லம் சேனையிலிருந்து அங்குனுகொல பெலசவுக்கு. பூகோள கொரோனா எண்ணிக்கை 10 கோடியை தாண்டியது. மரண எண்ணிக்கை 2 மில்லியனை தாண்டியது. ஜனாதிபதி நிதியம் குறித்து 2018 நிதியாண்டிற்கான கணக்காய்வு அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்தது. அத்துடன் காணப்படுகின்ற தோட்ட வீடமைப்பு திட்டத்திற்கான மறுசீரமைப்பிற்கும் பெருந்தோட்ட ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்குமான யோசனைகளுக்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளது. அரசாங்கத்தினால் தோட்ட வீடுகளை நிர்மாணிக்கும் போது 6 பேர் காணியையும் 550 சதுர அடியிலான வீடொன்றை நிர்மாணிப்பதற்கும் இணக்கப்பாடு எட்டப்பட்டது. அதேபோன்று இந்திய அரசாங்கத்தினால் மேலும் 550 சதுர அடியிலான வீட்டை வழங்கவும் இணக்கம் தெரிவித்திருந்தது. அரசாங்கத்தினால் இவ்விரு இணக்கப்பாடுகளையும் ஒன்று திரட்டி தோட்ட மக்களுக்கு 7 பேர் காணியை வழங்கவும் மேலும் 3 பேர் காணியை பெருந்தோட்ட நடவடிக்கைகளுக்கும் கால்நடை வளர்ப்புக்கும் வழங்கவும் 555 சதுர அடியில் அத்திவாரத்தை மற்றொரு மாடியை எழுப்பக்கூடியவாறு நிர்மாணிப்பதற்கும் நிதியமைச்சர் என்ற வகையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச யோசனைக்கு அனுமதியை வழங்கியுள்ளார். 1000 ரூபாய் கொடுப்பனவில் எவ்வித மாற்றமும் இல்லை. அரசாங்கம் இவ்வுறுதியான நிலைப்பாட்டில் உள்ளது. ஏதேனும் வகையில் முதலாளிமார்களின் பிரச்சனைகள் எழுந்தால் நிர்வாக சபையின் ஊடாக 1000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். குறைந்தபட்ச சம்பளம் 1000 ரூபாவாக காணப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் உள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல இதனை தெரிவித்தார். அத்துடன் இலங்கையின் முதலாவது நீர்மின் உற்பத்தி நிலையத்தை அமல்படுத்துவதற்காக ஆராய்வதற்கும் அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்தது. இலங்கையில் முதலாவது பரப்பாக்கிகளை களஞ்சியப்படுத்தக்கூடிய நீர்மின் உற்பத்தி நிலையம். இதன் செயற்பாடுகளானது மின்சாரத்திற்கான கேள்வி குறைந்து காணப்படும் போது மின்சாரத்தை பயன்படுத்தி கீழ்மட்டத்தில் உள்ள நீர்த்தேக்கத்தின் நீரை மேல்மட்டத்தில் உள்ள நீர்த்தேக்கத்திற்கு வழங்கப்படும். மின்சார உற்பத்திக்கான கட்டணங்கள் காணப்படும் போது மேல்மட்டத்தில் உள்ள நீர்த்தேக்கத்திலிருந்து கீழ்மட்ட நீர்த்தேக்கத்திற்கு நீரை விநியோகிக்க வசதிகளை ஏற்படுத்தி மின் உற்பத்தி செய்யப்படும். நேற்றைய தினம் 737 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர். 4 கொரோனா தொற்றாளர்கள் நேற்றைய தினம் உயிரிழந்ததை அடுத்து மொத்த கொரோனா மரண எண்ணிக்கை 287 அதிகரித்துள்ளது. அத்துடன் எஸ்ட்ராசெனேகா தடுப்பூசி எதிர்வரும் வியாழக்கிழமை நாட்டிற்கு கிடைக்க உள்ளது. கொரோனா தடுப்பூசி எதிர்வரும் வியாழக்கிழமை நாட்டிற்கு கிடைக்கும் என ராஜாங்க அமைச்சர் சந்த ஜயசுமன தெரிவித்துள்ளார். முதற் தொகுதி தடுப்பூசிகள் இந்தியாவிடமிருந்து அன்பளிப்பாகவே கிடைக்க உள்ளன. முதற்கட்டத்தின் கீழ் சுகாதார தரப்பினருக்கும் இனங்காணப்பட்டவர்களுக்கும் வழங்கப்பட உள்ளது. வெகு விரைவில் தடுப்பூசிகளை வழங்குவதாக இந்திய அரசு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. எதிர்வரும் வியாழக்கிழமை இத்தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற்று இதற்குரிய நடவடிக்கைகளை ஆரம்பிக்க முடியும். இதற்கென சுகாதார தரப்பினர்களை தயார்படுத்தும் பணிகள் தற்போது இடம்பெறுகின்றன. ஜனாதிபதி இந்திய பிரதமர் விடுத்த வேண்டுகோளுக்கு அமையவே அன்பளிப்பாகவே முதல் தொகுதி தடுப்பூசிகள் கிடைக்கின்றன. அடுத்த தொகுதியை பெற்றுக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. தடுப்பூசியை வழங்கும் போது யாருக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பது குறித்து உலக சுகாதார ஸ்தாபனத்துடன் இணக்கப்பாடு காணப்படுகின்றது. வழிகாட்டல்களும் காணப்படுகின்றன. இவ்வழிகாட்டல்களுக்கு அமையவே நாம் செயற்படுகின்றோம். சுகாதார தரப்பினருக்கே தடுப்பூசிகள் முதலில் வழங்கப்படும். பாராளுமன்ற உறுப்பினர் வசந்தயாப்பா பண்டாரவுக்கு கொரோனா தொற்றியுள்ளமை நேற்று உறுதி செய்யப்பட்டது. எவ்வாறாயினும் இவர் தனது முகநூலில் ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனையின் மூலம் தனக்கு கொரோனா தொற்றாமை உறுதிப்படுத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். பேராதனை கிரிபத் கும்புர பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் பாராளுமன்ற உறுப்பினரும் அவரது குடும்பத்தினரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். மக்களுடன் நெருங்கி பழகுவதனால் சுயமாகவே PCR பரிசோதனையை மேற்கொண்டேன். அதனை அடுத்து பாசிட்டிவ் என உறுதி செய்யப்பட்டது. எவ்வாறாயினும் நான் சிறந்த தேக ஆரோக்கியத்தோடு இருக்கின்றேன். தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்திற்கு அழைத்துச் செல்லும் வரை நான் காத்திருக்கின்றேன்.
கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியுள்ள அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சியும் பாராளுமன்ற உறுப்பினர் பியால் நிஷாந்தவும் தொடர்ந்தும் சிகிச்சை பெறுகின்றனர். நேற்று பதிவாகிய 737 கொரோனா தொற்றாளர்களில் அதிகளவானோர் கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். இவ்வெண்ணிக்கை 227 ஆகும். களுத்துறையிலிருந்து 102 பேரும், கம்பஹாவிலிருந்து 96 பேரும், கேகாலிலிருந்து 68 பேரும், குருணாகலிலிருந்து 59 பேரும், கண்டியிலிருந்து 47 பேரும், மாத்தளையிலிருந்து 21 பேரும் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டனர். இன்று காலை வரை பாலிகுட மீன் வர்த்தக சந்தையுடன் தொடர்புபட்ட கொரோனா கொத்தணியின் எண்ணிக்கை 55,226 ஆகும். இவர்களில் 45,180 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். இதற்கமைய நாட்டில் இதுவரை இனம் காணப்பட்ட மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 59,167 ஆகும். 8,543 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுகின்றனர். கோவிட் தொற்றுக்கு இலக்காகி நேற்றைய தினம் உயிரிழந்ததை அடுத்து மரண எண்ணிக்கை 287 அதிகரித்துள்ளது. பேருவலையை வசிப்பிடமாக கொண்ட 49 வயதுடைய பெண் தேசிய தொற்று நோயியல் நிலையத்தில் உயிரிழந்தார். தரணியகலையை வசிப்பிடமாக கொண்டு 43 வயதுடைய பெண் ஹோமாகம ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி உயிரிழந்தார். வரக்காகொடியை வசிப்பிடமாக கொண்டு 76 வயதுடைய ஆண் ஒருவர் ஹோமாகம ஆதார வைத்தியசாலையில் உயிரிழந்தார். கொழும்பு 8ஐச் சேர்ந்த 71 வயதுடைய ஆண் ஒருவரும் ஹோமாகம ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். இன்று காலை வரை வைத்தியசாலைகளிலும் இடைத்தங்கல் சிகிச்சை நிலையங்களிலும் இருந்து 653 பேர் பூரண குணமடைந்து வெளியேறினர். புலனறுவை, புனானை மற்றும் பலிகந்த ஆகிய தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களில் சிகிச்சை பெற்று வந்த 143 பேர் அடங்கிய குழு பூரண குணமடைந்து வெளியேறியது. கொழும்பு, களுத்துறை, காலி, மாத்தறை, அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு வெளியேறினர். முப்படையினரால் நிர்வகிக்கப்படுகின்ற 95 தனிமைப்படுத்தல் நிலையங்களில் 7,996 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் 14,799 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. கடந்த 24 மணி நேரத்தில் பூகோள ரீதியில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 4,49,073 ஆகும். மரண எண்ணிக்கை 9,597 ஆகும். கடந்த 24 மணி நேரத்தில் அமெரிக்காவில் 1,52,244 தொற்றாளர்கள் பதிவாகியதுடன் 1,897 மரணங்களும் சம்பவித்துள்ளன. பிரேசிலில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 28,364 ஆகும். 631 மரணங்கள் பதிவாகியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பிரித்தானியாவில் 22,195 தொற்றாளர்கள் பதிவாகியதுடன் 592 மரணங்களும் சம்பவித்துள்ளன. ரஷ்யாவில் 19,290 தொற்றாளர்கள் பதிவாகியதுடன் 456 மரணங்கள் சம்பவித்துள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் இந்தியாவில் 936 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டதுடன் 116 மரணங்களும் சம்பவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பொது போக்குவரத்து, பாடசாலை வாகனங்களின் சாரதிகள் மற்றும் உதவியாளர்களுக்கும் மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறுகின்ற வாகனங்களில் பயணிப்பவர்களுக்கும் ரேபிட் ஆன்டிஜன் பரிசோதனைகளை மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். පසුගිය දින කිහිපය තුළ පොදු ප්‍රවාහන සේවාවල පාසල් බස් රථවල கடந்த சில நாட்களில் பொது போக்குவரத்து சேவைகள் மற்றும் பாடசாலை பஸ் வண்டிகளின் சாரதிகள், நடத்துனர்கள் மற்றும் உதவியாளர்கள் உள்ளிட்ட 16 பேர் மேல் மாகாணத்தில் ரேபிட் ஆன்டிஜன் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தனர். இவர்களில் 3 கோவிட் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டனர். இந்நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுகின்றது. எதிர்வரும் வியாழக்கிழமை முதல், அதாவது வியாழன், வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு ஆகிய தினங்களில் மேல் மாகாணத்தில் இருந்து வெளியேறுகின்ற அனைத்து வாகனங்களும் 11 இடங்களில் ரேபிட் ஆன்டிஜன் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும். சகல நடவடிக்கைகளுக்கும் பொதுமக்களின் ஆதரவு தொடர்ச்சியாக எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜனவரி 10ஆம் தேதி முதல் நேற்று வரை மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது தனிமைப்படுத்தல் விதிமுறைகளுக்கு அமைய செயற்படாத 900 நிறுவனங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. 7,828 நிறுவனங்கள் சோதனையிடப்பட்டன. எதிர்வரும் வியாழக்கிழமை முதல் ஞாயிறு வரை மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறுகின்ற வாகனங்களில் உள்ளவர்களுக்கு 11 இடங்களில் ரேபிட் ஆன்டிஜன் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படும். அத்துடன் கடந்த வாரத்தில் பாரிய வாகன விபத்துகளில் 30 பேர் உயிரிழந்தும் 90 பேர் காயமடைந்தும் உள்ளனர். இக்காலப்பகுதியில் 427 வாகன விபத்துகள் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். பாணந்துறை பள்ளிமுல்லை பகுதியில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோக சம்பவம் போதைப் பொருளுடன் தொடர்புபட்டதன் விளைவு என தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கோவிட் காரணமாக நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ள இலங்கையர்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் நிதியை செலவிட்டு நாட்டிற்கு வரவழைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் குறித்து கண்டறியுமாறு கோப் குழு அப்பணியகத்திற்கு அறிவித்துள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையின் தற்போதைய நிலைகளை ஆராய்வதற்கான விசேட கணக்காய்வு அறிக்கையை ஆராயும் கோப் குழு
அதன் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் சரித ஹேரட் தலைமையில் கூடியது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திடம் காணப்படுகின்ற சொத்துக்களின் பெறுமதி 14 பில்லியன் ரூபாவாகும். இந்நிதியை பயன்படுத்தி வெளிநாட்டில் உள்ள ஊழியர்களை வரவழைப்பதில் எவ்வித தடையும் இல்லை என பணியகத்தின் தலைவர் கோப்குழுவில் தெரிவித்தார். மத்திய கிழக்கில் பெட்ரோல் விலை வீழ்ச்சியடைதல் மற்றும் கோவிட் காரணமாக தொழிலை இழந்த 24,721 இலங்கையர்கள் தம்மை நாட்டிற்கு வரவழைக்குமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2019ஆம் ஆண்டில் மாத்திரம் வெளிநாட்டு தூதரகங்களின் இலங்கை அதிகாரிகளுக்காக 800 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இவ்வாறு பாரிய தொகையை செலவிட்டு பராமரிக்கப்படுகின்ற ஊழியர்களினால் எதிர்பார்க்கப்பட்ட சேவைகள் நிறைவேற்றப்படுகின்றதா என்பது குறித்து கண்டறிய வேண்டும் என கோப் குழு அதிகாரிகளுக்கு அறிவித்தது. தற்போது தொழில் தேவைகளுக்கு ஏற்ப பயிற்சி நடவடிக்கைகளை இனங்காண்பதற்கு முறையான வேலைத்திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட வேண்டும். இதற்கென அடுத்து வரும் 5 ஆண்டுகளுக்காக செயற்பாட்டு திட்டம் ஒன்றை வகுத்து முன்வைக்குமாறும் கோப் குழு அறிவித்தது. இலங்கை ஊழியர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பும்போது அவர்களது பாதுகாப்பும் தொழில் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தக்கூடிய புதிய காப்புறுதி முறையொன்றை ஆரம்பிப்பது முக்கியமாகும். இதன்போது வெளிநாட்டு ஊழியர்களின் உளவியல் தேவைகள், பாதுகாப்பு மற்றும் நலன்புரி விடயங்களை உறுதி செய்வதற்காக வெளியுறவு அமைச்சுடன் இணைந்து இதைவிட பொறுப்புடன் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் செயற்பட வேண்டும் என கோப் குழு வலியுறுத்தியது. வெளிநாடுகளில் உள்ள தூதரகங்களில் சேவைக்காக கடந்த காலத்தில் முறையான வேலைத்திட்டம் ஒன்று பின்பற்றப்படாமையினால் பல்வேறு முறைகேடுகள் இடம்பெற்றன. இதற்கமைய பொருத்தமான இணைத்துக் கொள்ளும் முறையொன்றை முகாமைத்துவ சேவைகள் திணைக்களத்தினால் அங்கீகரித்துக் கொள்ளுமாறும் கோப் குழு அமைச்சின் செயலாளருக்கு அறிவித்தது. உள்நாட்டு செய்திகள் தொடர்கிறது. இந்திய கடல் தொழில் பிரச்சினையை தீர்ப்பதற்கு 3 அடங்கிய குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இக்குழுவை நியமித்துள்ளார். இந்திய மீனவர்கள் சட்டவிரோதமாக நாட்டின் கடல் எல்லையை மீறுவதனால் இலங்கை மீனவர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். அத்துடன் நாட்டின் கடல் வளத்திற்கு பாரிய பாதிப்பு ஏற்படுகின்றது. இச்சட்டவிரோத செயற்பாடுகளை உடனடியாக நிறுத்துமாறு கோரி இலங்கை மீனவர்கள் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்களை நடத்தினர். இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை வழங்குவதற்கு தேவையான பரிந்துரைகளை கடல் தொழில் அமைச்சுக்கு வழங்குவதற்காகவே 3 அடங்கிய குழு நியமிக்கப்பட்டது. கடல் தொழில் அமைச்சு, கடல் தொழில் திணைக்களம், கடல் தொழில் சங்கம் போன்றவற்றின் பிரதிநிதிகளும் கரையோர பாதுகாப்பு படையுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி குறித்த பரிந்துரைகள் வழங்கப்பட உள்ளன. மாரத் பகுதியில் மணல் அகழ்வு குறித்து கண்டறிய கொழும்பிலிருந்து விசேட குழு ஒன்று அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் தேதி அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மாரவில பகுதியில் மணல் அகழ்வு குறித்து பொதுமக்களால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதற்கமையவே புவிசரிதவியல் ஆய்வு மற்றும் அகழ்வு பணியகம் விசேட குழு ஒன்றை அப்பகுதிக்கு அனுப்பி ஆய்வொன்றை நடாத்துமாறு அமைச்சர் மஹிந்த அமரவீர ஆலோசனை விடுத்திருந்தார். குறித்த குழு இன்று விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளதாக இப்பணியகத்தின் தலைவர் அனுர வல்பொல தெரிவித்தார். இம்மணல் அகழ்வுக்கு எதிராக தற்போது அப்பகுதியில் உள்ளவர்கள் உண்ணாவிரதத்தையும் ஆரம்பித்துள்ளனர். மணல் அகழ்வு அனுமதி பத்திரங்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாகவும் நீர் ஊற்றுகளுக்கு சேதம் ஏற்படும் வகையில் செயற்பட்டிருந்தால் அந்நபர்களது மணல் அகழ்வு அனுமதி பத்திரங்களை ரத்து செய்யுமாறும் அமைச்சர் ஆலோசனை விடுத்தார். நான்கு வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ரஞ்சன் ராமநாயக்க பல்லம்சேன தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்திலிருந்து அங்குணுகல பெலச சிறைச்சாலைக்கு இன்று அழைத்து வரப்பட்டார். 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் தேதி அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடன் அலரி மாளிகையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ரஞ்சன் ராமநாயக்க நாட்டின் நீதிபதிகள் மற்றும் சட்டத்தரணிகளில் பெரும்பாலானவர்கள் மோசடிக்காரர்கள் என தெரிவித்திருந்தார். இதன் மூலம் நீதிமன்றத்தை அவமதித்ததாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டில் குற்றவாளி என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதற்கமையவே இச்சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. குறித்த கூற்றின் மூலம் ரஞ்சன் ராமநாயக்க நீதிமன்ற தொகுதி மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை சீர்குலைக்க செயற்பட்டதாகவும் இதன் மூலம் நீதிமன்றத்தை அவமதித்ததாகவும் முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதற்கமையவே குறித்த குற்றச்சாட்டுக்கு அமைய ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் 4 வருட கால கடூழிய சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் விதித்தது. விமான நிலைய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்துச் சென்று பண்டார்நாயக்கு சர்வதேச விமான நிலைய ஏற்றுமதி பொருள் முனைய கட்டிட தொகுதியின் 1ஆம் கட்ட நிர்மாண பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இத்திட்டத்தின் நிர்மாண பணிகளுக்கென 236 கோடி ரூபாவிற்கும் கூடுதலான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. வட் வரி செலுத்தும் அடிப்படையிலேயே இது ஒதுக்கப்பட்டுள்ளது. 730 நாட்களுக்குள் இத்திட்டத்தை பூர்த்தி செய்ய வேண்டுமென குறித்த நிர்மாண கம்பெனியுடன் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. முன்னர் பொருத்தப்பட்ட கொங்கிரீட்கள் பயன்படுத்தப்பட்டு 3 மாடி கட்டிட தொகுதி நிர்மாணிக்கப்படுகின்றது. இக்கட்டிட தொகுதி நிர்மாணிக்கப்பட்டதை அடுத்து ஏற்றுமதி இறக்குமதி துறைகளின் பல தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவதாக இலங்கை விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் அதிகார சபை தெரிவிக்கின்றது. இந்நிகழ்வில் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க,
ராஜாங்க அமைச்சர் டிபி சானக உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். ஜனாதிபதியின் எண்ணக்கருவுக்கு அமைய முன்னெடுக்கப்படும் 1,00,000 கிலோமீட்டர் வீதி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு ஏறாவூர் மிச் நகரில் 3 வீதிகளை புனரமைக்கும் பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மட்டக்களப்பு மாவட்ட செயற்பாட்டாளர் NM சுஜப் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு வீதி புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைத்தார். இத்திட்டத்திற்கென சுமார் 40 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பல வருடங்களாக குன்றும் குழியுமாக காணப்பட்ட இவ்வீதிகளை புனரமைக்க நடவடிக்கை எடுத்த ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உள்ளிட்ட அரசாங்கத்திற்கு மக்கள் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துள்ளனர். நிறைய அபிவிருத்தி வேலை திட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் 1,00,000 கிலோமீட்டர் 1,00,000 வேலைவாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. வாழ்வாதாரங்கள் நாங்கள் கொடுத்து முடித்திருக்கிறோம். ஆடுகள் இன்ஷா அல்லாஹ் நிறைய வேலை கொடுக்கிறோம். டிக்கோயா கிளங்கன் பகுதியில் முச்சக்கர வண்டி விபத்துக்குள்ளாகியதில் காயமடைந்த 3 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நோவூட் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹேட்டன் நோவூட் பிரதான வீதியின் கிளங்கன் பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியதில் அதில் பயணம் செய்த 3 படுகாயமடைந்த நிலையில் டிக்கோயா கிளங்கன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இன்று அதிகாலை இச்சம்பவம் இடம்பெற்றது. சாரதியின் நித்திரையே விபத்துக்கு காரணம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சம்பவம் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இத்துடன் வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை இரவு 8 மணிக்கும் மணத்தியாளர் செய்தியினை 2:25க்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.